Hello guys, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா exercise 18 பேஜ் நம்பர் 11.76ல இருக்க சம் தான் பார்க்க போறோம். ஒரு கம்பெனி முடிவுக்கு வரப்போதான். அதனால நம்மள லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விடேட்டர்ஸோட ரெனிமரேஷன் 2% அசெட் ரியலைஸ்ட்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2% அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதர் தேன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் தவிர்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட்ல இருந்து ரெனிமரேஷன் லிக்விடேட்டர்ஸ்க்கு தர மாட்டோம். அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் 2,24,000 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 70,000, டிபெஞ்சர்ஸ் 75,000, அசெட் ரியலைஸ்டுன்னு சொல்லிட்டு இங்கே அசெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் அண்ட் 20,000, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,30,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,10,500, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 7,500. நெக்ஸ்ட் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 2,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே கவனிங்க, அதாச்சும் 10,000 ஈக்விட்டி ஷேருக்கு ₹2 கால் மணியா வச்சிருக்காங்க. அதில் எல்லாருமே பே பண்ணிட்டாங்களாம் கால் மணி. ஆனால் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டரை தவிர அவர்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கான், 500 ஷேர்ஸ் இருக்கான். ஸோ இப்போ கால் என்ன ஆயிடுச்சு, 500 ஷேர்ஸ்க்கு அவர் ₹2 கால் மணி பே பண்ணலை. அப்போ இங்கே கால் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ரெசிப்ட் ஆஃப் கால் மணி போடணும். இப்போ சம்குள்ளே போகலாமா? லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் டபுள் சைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று ரெசிப்ட் சைடு, இன்னொன்று பேமெண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் சைடு பார்க்கலாம். ரெசிப்ட் சைடு ஃபர்ஸ்ட் 2 அசெட் ரியலைஸ்ட். அதுக்கு கீழே நிறைய அசெட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட், நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். கேஷ் நான் 20,000 கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,30,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,10,500 கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் 7,500 கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2,68,000 வரும். நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைடு வேற என்ன கொடுத்துருக்காங்க, கால் மணி ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப 2 ரெசிப்ட் ஆஃப் கால் மணி. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, எவ்வளோ ஷேர்ஸ் மொத்தமா அவங்க வித்திருக்காங்க, 10,000 ஷேர்ஸ் வித்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு 500 ஷேர்ஸ்க்கான கால் மணி வரல. ஸோ -500 பண்ணிக்கணும். அப்ப எவ்வளோ வரும், 9,500 இன்டூ மணி எவ்வளோன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹2 கால் மணி. ஸோ இன்டூ 2 பண்ணோம்னா நம்மளுக்கு 19,000 கிடைக்கும். அதான் அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரெசிப்ட் சைடு வேற எதுவும் இல்லை. இப்போ பேமெண்ட் சைடு போடலாம். பேமெண்ட் சைடு எப்பயும் நம்ம போடுற மாதிரி பை லீகல் சார்ஜஸ் போட்டு ஐஃபன் போட்டுக்கோங்க. இந்த சம்லையும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பை லிக்விடேட்டர்ஸ் ரெனிமரேஷன். அது கீழே ஆன் அசெட் ரியலைஸ்ட், ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸை எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல கொஷின்ல. ஸோ அதனால நம்ம அந்த அமௌண்ட்ல இருந்து லிக்விடேட்டருக்கு ரெனிமரேஷன் கொடுக்க போறது இல்லை. அசெட் ரியலைஸ்டோட வேல்யூ எவ்வளோ நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல, 2,68,000. அதுல இருந்து இப்போ பர்சன்டேஜ் கொடுக்கணும். 2,68,000 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 2% கொடுத்துருக்காங்க. 2/100. இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ₹5,360 கிடைக்குது. நெக்ஸ்ட் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கடைசியாக தான் கண்டுபிடிப்போம். வேற என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களா. பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 2,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிபெஞ்சர் கொடுத்துருக்காங்க. பை டிபெஞ்சர் 75,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 70,000 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பேமெண்ட் சைடு நம்மளுக்கு இதெல்லாம் தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேமெண்ட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ₹1,52,360 கிடைக்குது. மைனஸ் கிடைக்குது. ரெசிப்ட் சைடு ஆட் பண்ணா நம்மளுக்கு 2,87,000 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா 1,34,640 கிடைக்குது. இதோட நம்ம பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிப்போமா.
அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க 2%. ஸோ 2/102 பண்ணணும். இங்கே மட்டும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க 100 + அதோட பர்சன்டேஜை ஆட் பண்ணி தான் நம்ம கீழே போகணும். எல்லாம் ஆன்சர் வந்து தப்பாயிடும். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2640 rupees கிடைக்குது. இதை எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2640. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8000 கிடைக்குது. இப்போ வந்து பேமெண்ட் பக்கம் எல்லாமே கிடைச்சிருச்சா? இப்போ இந்த பேமெண்ட் சைடை திரும்ப ஆட் பண்ணி நம்ம வந்து ரிசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணோம்னா பேமெண்ட் சைடு 1,55,000 கிடைக்குது. அதோட நம்ம ரெசிப்ட் சைடு எவ்வளோ கிடைச்சிச்சு 2,87,000. இதை மைனஸ் பண்ணோம்னா 1,32,000 கிடைக்குது. அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு 1,32,000 கிடைச்சிச்சா? அதை போட்டுட்டு பாக்ஸ் போட்டு காமிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2,87,000 நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பேமெண்ட் சைடு கிடைச்சிச்சா? இப்போ ரெசிப்ட் சைடு டோட்டல் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் சைடு டோட்டல் பண்ணாலும் 2,87,000 தான் கிடைக்கும். ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ வந்து நீங்கள் போட்ட சம் கரெக்டா இல்லை தப்பா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்னா இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல வேல்யூ, இந்த வேல்யூ இருக்குல்ல 1,32,000 இன்டூ அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க 2% கொடுத்துருக்காங்களா? ஸோ 2/100. இங்கே பண்ணும்போது மட்டும் 100 பண்ணி செக் பண்ணும் போது மட்டும்தான் 2/100 போடணும். நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 2/100 + அதோட பர்சன்டேஜை ஆட் பண்ணி தான் போடணும். இப்போ வந்து இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2,640 rupees கிடைச்சிடும். அதாவது இங்கே செக் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். தேங்க்யூ.